வணக்கம். உலகம் இன்று ஒரு அணு ஆயுத போரின் விளிம்பில் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது வெடிக்கும் என்று முன்பு சொல்லிக் கொண்டிருந்தது போன்றதல்ல இப்போதைய சூழல். இது மிகவும் தீவிரமான ஒரு சூழ்நிலையாகும். ரஷ்யா தமது அணுசக்தி கொள்கையை திருத்தியுள்ள விஷயம்தான் இப்போது உலக நாடுகளுக்கு கவலையை அதிகரித்துள்ளது. அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பாவே அணு ஆயுத போரின் விளிம்பில் உள்ளது என்று சொல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமை அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான கொள்கையை எளிதாக்கி திருத்தி உத்தரவிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டின். இதற்கிடையில் உக்ரைன் அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தியுள்ள விஷயம் நேட்டோ நாடுகளை கூட அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே அச்சத்தில்தான் உள்ளன. காரணம், அமெரிக்காவிடம் உள்ளதை விட மிக மோசமான கொடிய அணு ஆயுதங்கள் ரஷ்யா சோவியத் காலத்திலேயே உருவாக்கி வைத்துள்ளது. அதனால் ஏதேனும் ஒரு வகையில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த புட்டின் முடிவு செய்தால் அது மிக பெரும் விளைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் தமது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்தியிருந்தது. அந்த ஆயுதத்தின் கொடிய முகத்தையும் தாக்கத்தையும் கண்டு உண்மையில் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை உலகம் அங்கீகரித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது ரஷ்யா என்ற பெரிய சக்தியோடு மோதிக்கொண்டு தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் மனமில்லாமல் யாரோ சொல்வதை கேட்டு ரஷ்யா மீது சிறிதும் பெரிதுமான தாக்குதல்களை தொடர்ந்து உக்ரைன் நடத்தும்போது தமது வெற்றியை அறிவிப்பதற்காக இறுதியில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த புட்டின் தயங்க மாட்டாரோ என்று கருதப்படுகிறது. அப்படியானால் அணு ஆயுத போரின் அச்சுறுத்தலை ஐரோப்பா நிச்சயம் எதிர்கொள்ளும். ஏற்கனவே பல ஐரோப்பிய நாடுகளும் எவ்வாறு அணு ஆயுத போரை எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக வகுப்புகளை நடத்துகின்றன, துண்டுச்சீட்டுகளை கொடுத்துள்ளன குடிமக்களுக்கு. காரணம், இப்போதுள்ள சூழல் கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பு நிலவிய சூழலுக்கு நிகரானதாக உள்ளது. அன்று இப்போது ரஷ்யா தாக்குதலை தொடங்கும், இப்போது போர் தொடங்கும் என்ற செய்தி வந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து. அந்த நேரத்தில் ரஷ்யா தாக்குதலை தொடுத்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து உக்ரைன் அரசும் இராணுவமும் அங்குள்ள மக்களுக்கு பயிற்சி அளித்தார்கள். தேவைப்பட்டால் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள் உட்பட வழங்கப்படுவது அப்போது பெருமளவில் பேசப்பட்டது. எதிர்பார்த்தது போலவே ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை தொடுத்தது. அதுபோன்ற சூழல்தான் இப்போது நிலவுகிறது. காரணம், அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தி உத்தரவிட்டுள்ளார் புட்டின் இப்போது. இந்நிலையில் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடும் என்று ஐரோப்பிய நாடுகள் கருத தொடங்கியுள்ளன. குறிப்பாக நேட்டோ நாடுகள் இந்த விஷயத்தில் அச்சமடைந்துள்ளன. அதனால் அணு ஆயுதம் குறித்த எச்சரிக்கை வந்தால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்று தங்கள் குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஸ்வீடன். போரை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டுதல்கள் உட்படக்கூடிய துண்டு பிரசுரங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் அனுப்பியுள்ளது ஸ்வீடன் அரசு. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இதுபோன்று நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் துண்டு பிரசுரம் அனுப்புவது இது 5வது முறையாகும். ஒரு முழுமையான போருக்கு ஒரு வார காலம் தயாராக இருக்குமாறு நார்வே குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. போர் குறித்த முன்னெச்சரிக்கைகளையும் உஷாராக இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் டென்மார்க் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் இமெயில் அனுப்பி தெரியப்படுத்தியுள்ளது. போர் அறிவிக்கப்பட்டால் 3 நாட்களுக்கு தேவையான உணவும் மருந்தும் மற்ற அத்தியாவசிய பொருட்களும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளது. எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தமது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பின்லாந்து குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க தயாரிப்பு நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கு நீண்ட நாட்களாக அனுமதி கேட்டுக் கொண்டிருந்தது உக்ரைன். அப்போதெல்லாம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த பைடன் அரசு இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ரஷ்யாவிற்குள் அமெரிக்க தயாரிப்பு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளது. ரஷ்யாவின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் உக்ரைனுக்கு அனுமதி அளித்துள்ளார் ஜோ பைடன் இப்போது. அதைத் தொடர்ந்துதான் உடனடியாக தமது அணு ஆயுத கொள்கையை திருத்தியுள்ளது ரஷ்யா. இப்போது 6 அமெரிக்க தயாரிப்பு நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தியுள்ளது உக்ரைன். அந்த ஏவுகணைகளை ரஷ்யா தடுத்து விட்டதாக அறிய முடிகிறது. போரில் அமெரிக்கா தலையிட்டால் 3ஆம் உலகப் போருக்கு அது வழிவகுக்கும் என்று ஏற்கனவே ரஷ்யா எச்சரித்துள்ளது. அப்படி இருக்கத்தான் இதுவரை சும்மா இருந்த பைடன் இப்போது தமது கட்சி ஆட்சியிலிருந்து வெளியேறவுள்ள நிலையில் அதற்கு உக்ரைனுக்கு இந்த அனுமதியை அளித்துள்ளார். பயன்படுத்தப்பட்டவை அமெரிக்க ஏவுகணைகள் என்று உக்ரைன் கூறவில்லை என்றாலும் அவை அமெரிக்க ஏவுகணைகள்தான் என்பதாக உள்ளது ரஷ்யாவின் வாதம். ஒரு அணுசக்தியின் ஆதரவோடு வேறு ஒரு நாடு நடத்தும் தாக்குதலை ரஷ்யாவிற்கு எதிரான கூட்டு தாக்குதலாக கருதி அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் முடிவை எடுக்கும் ரஷ்யா என்பதாக உள்ளது புதுப்பிக்கப்பட்ட அந்நாட்டின் அணு ஆயுத கொள்கை. அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியுள்ள விஷயம் ரஷ்யாவை மிகுந்த ஆத்திரத்திற்குள்ளாக்கியுள்ளது. அதே நேரம் அந்த ஏவுகணைகளை தடுக்க முடிந்துள்ளது ரஷ்ய தொழில்நுட்பத்தின் மேன்மையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. உக்ரைன் ஏவிய அனைத்து ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக தடுத்து விட்டதாக ரஷ்ய ராணுவம் கூறுகிறது. வானில் வைத்து
அழிக்கப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் ராணுவ தளத்தில் விழுந்ததாகவும் அங்கு தீப்பற்றியதாகவும் ஒரு தகவலும் உள்ளது. பிரையான்ஸ்கில் உள்ள ரஷ்யாவின் ஆயுத கிடங்கில் ஒரு ஏவுகணை தாக்கியதாகவும் அங்கு வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் உக்ரைன் கூறுகிறது. ஆனால் ரஷ்யா அதை மறுத்துள்ளது. உக்ரைன் ஏவிய அமெரிக்க ஏவுகணைகள் என்று ரஷ்யா கூறுவதும் அவை தாக்கியுள்ளன என்று உக்ரைன் கூறுவதும் உண்மையாக இருந்தால் புட்டினின் ரஷ்யா சும்மா இருக்கப் போவதில்லை. அப்படியானால் அதிபயங்கரமான அணு ஆயுத போருக்கான வாய்ப்பு இங்கு உள்ளது. உக்ரைனின் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தமது அணு ஆயுத கொள்கையை ரஷ்யா திருத்தியுள்ளது அதைத்தான் உணர்த்துகிறது. ஒரு அணுசக்தியின் ஆதரவுடன் கூடிய மற்றொரு நாட்டின் தாக்குதலை ரஷ்யாவிற்கு எதிரான கூட்டு தாக்குதலாக கருதுவோம் என்ற இந்த குறிப்பு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிந்ததல்ல. இப்போது அணுசக்தியான அமெரிக்காவின் ஆதரவோடுதான் உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. அதிலும் அமெரிக்க ஏவுகணை தான் பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வேண்டுமானால் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்று அனுமதிப்பதாகும் அந்த திருத்தம். இதுதான் ஐரோப்பிய நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் பயப்படுத்தியுள்ள ஒரு விஷயமாகும். இந்த நேட்டோ கூட்டமைப்பே சோவியத் யூனியன் மீதான பயத்தினால் உருவான ஒரு கூட்டமைப்பு தான். இன்றும் அந்த நேட்டோ நாடுகள் பயப்படுவது ரஷ்யாவை கண்டு மட்டும்தான். நேட்டோ நாடுகளோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ ரஷ்யாவை விட சக்தி வாய்ந்தவை என்றால் இத்தகைய ஒரு கூட்டணி எதற்காக? அந்த நாடுகளை எல்லாம் அழித்துவிடும் திறனுள்ள ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் உள்ளன என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். பனிப்போர் காலத்தில் மிக அதிக அளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக ஆயுதங்களை தயாரித்து குவித்து வைத்த நாடு சோவியத் யூனியன் தான். அந்த சோவியத் யூனியன் உடைந்து விட்டாலும் அன்றிருந்த பெரும்பாலான ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் தான் உள்ளன. சோவியத் காலத்திலேயே உளவாளியாக இருந்து வந்த புட்டின் சோவியத்தின் ஆத்மாவையே அறிந்து வைத்துள்ள ஒருவராவார். அவருக்கு தெரியும் பனிப்போர் என்னவாக இருந்தது, சோவியத் யூனியன் எவ்வாறு உடைந்தது, சோவியத் யூனியனின் வலிமை என்னவாக இருந்தது, அதை எவ்வாறு தொடர்வது என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சோவியத் யூனியன் உடைந்த பின்னர் ரஷ்யாவின் தலைமையிடத்தை அடைந்துள்ளார் புட்டின். 2000ஆம் ஆண்டு முதல் ரஷ்யாவை புட்டின் தான் முழுமையாக ஆண்டு வருகிறார். பதவிகள் மாறியிருந்தாலும் அதிபராகவும் பிரதமராகவும் மாறி மாறி ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருப்பது புட்டின் தான். இப்போது அவர் விரும்பும் காலம் வரை ரஷ்யாவின் அதிபராக தொடரும் விதத்தில் மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட்டார். அத்தகைய வலிமையான தலைவராக உள்ள புட்டினின் ஆட்சி காலத்தில் ரஷ்யா எந்த அளவு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கும் என்பது யூகிக்க முடிந்த ஒரு விஷயம்தான். வெளியில் தெரிந்தே ஏராளமான ஆயுதங்களை உருவாக்கியுள்ளது ரஷ்யா. தெரியாமல் எவ்வளவு ஆயுதங்கள் உள்ளன என்பது யாருக்கும் தெரியாது. உலகின் அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பம் என்பது ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் தான். இன்றைய நிலையில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை கைவசம் உள்ள ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ரஷ்யா தான் முன்னணி நாடு என்பது அமெரிக்காவிற்கே நன்றாக தெரியும். அமெரிக்கா உட்பட உள்ள உலகின் எந்த நாட்டிலும் எந்த மூலையிலும் தாக்குதல் நடத்தும் திறனுள்ள ஒரு நாடுமாகும் ரஷ்யா. எல்லாம் தெரிந்திருந்தும் பைடன் இப்போது அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணையை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கான அனுமதியை அளித்துள்ளது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகும். அது டீப் ஸ்டேட்டின் ஒரு திட்டமாகும். போகிற போக்கில் ட்ரம்பிற்கு கொடுக்கும் ஒரு நெருக்கடி என்று சொல்லலாம். டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்து வருகிறார். அதை தடுக்க வேண்டும். அடுத்து டீப் ஸ்டேட்டின் ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்காக ஒரு பெரும் போர் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று கருதக்கூடும் அவர்கள். அதாவது ரஷ்யாவிற்கு எதிராக டீப் ஸ்டேட் தொடங்கி வைத்துள்ள இந்த போர் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது, மேலும் படர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள். அதற்காகத்தான் இப்போது உக்ரைனுக்கு இத்தகைய ஒரு அனுமதியை நல்கியுள்ளார்கள். ஒருவேளை ஜனநாயக கட்சியே மீண்டும் அதிகாரத்திற்கு வந்திருந்தால் இவ்வாறு அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதித்திருக்க மாட்டார்கள். காரணம், அப்போது ரஷ்யாவின் எதிர்வினைக்கு முழு பொறுப்பும் அவர்களையே சேர்ந்திருக்கும். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இப்போது அந்த பொறுப்பு ட்ரம்பை சென்று சேரும். அவ்வாறு அடுத்த 4 ஆண்டுகள் டொனால்ட் ட்ரம்ப் நிம்மதியாக ஆட்சி செய்யக்கூடாது. ட்ரம்பின் ஆட்சியில் குறைகள் நிறைய இருந்தால் மட்டுமே அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு சதித்திட்டமும் உள்ளது இதன் பின்னில். அதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு அதிகபட்ச தலைவலியை உருவாக்கி வைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்பது பைடனின் டெமோக்ராட்டிக் கட்சியின் நோக்கமாக உள்ளது. இந்நிலையில்தான் இப்போது ஐரோப்பா ஒரு அணு ஆயுத போரின் அச்சத்தில் உள்ளது. ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாகவே தெரிகிறது. அது இனி உக்ரைன் நடந்து கொள்வதை பொறுத்தே அமையும்.